அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நோன்பு டைமில் சவுதி அரேபியாவில் முஸ்லீம் அல்லாதவங்க பகல் டைமில் சாப்பிடலாமா கூடாதா? ஏன்னா இந்தியாவில் நிறைய ரூமர் கிளப்பிக்கிட்டு இருக்கு. இந்த சவுதி அரேபியாவில் முஸ்லீம் அல்லாதவங்களாம் பகல் டைமில் சாப்பிட முடியாது, அப்படியே சாப்பிட்டா கூட போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, ஃபைன் அடிப்பாங்க, அது மாதிரியான ரூமர் கிளம்பிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே சவுதி அரேபியாவில் என்ன நடக்குது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு நோன்பு டைமில் அப்படிங்கிறத இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க பேர் என்ன? நீங்க எவ்வளவு நாளா சவுதியில இருக்கிறீங்க? இந்த ரமலான் மாதத்துல உங்களால பகல்ல சாப்பிட முடியுமா? யாராவது சாப்பிடக்கூடாதுன்னு உங்களை தொந்தரவு பண்ணியிருக்காங்களா? என் பேர் ரகுவரன்னா. நான் சவுதி 1 வருஷம் ஆகுது. ரமலான் பண்டிகை டைமில் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல. எனக்கு பசிக்கிற நேரத்தில் நான் எந்த நேரம் வேணாலும் சாப்பிடுவேன். ஆனால் ஊரில் இருக்கும்போது சொன்னாங்க, ரமலான் டைமத்தில் யாரும் சாப்பிட முடியாது, அவங்க சாப்பிடும்போது தான் சாப்பிட முடியும், அதுக்கு முன்னாடி சாப்பிட்டோன்னா ஏதாச்சும் ஃபைனு, போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு பசிக்கிற நேரத்தில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி அவங்க டியூட்டி இல்லாத நேரத்துலையும் நம்ம சமைச்சு எப்போ வேணுமோ சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் என் பேர் சுதாகர். சவுதியில் தான் 20 வருஷமாக இருக்கிறோம். சவுதியில்னா துபாய், தபூக்கு, ரியாத்து, ஜித்தா அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறோம். ஆனால் எப்பயும் உள்ள மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த ரம்ஜான்லேயும் சாப்பாடு நோன்பு இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணும், இல்லை இல்லாதவங்க சாப்பிட்ணும் அப்படின்லாம் எதுவும் கம்பல்லாம் பண்ணல யாரும். எங்கள் விருப்பத்துப்படி தான் டியூட்டி டைமில் வேலை பார்ப்போம், வேலை பார்த்துட்டு அந்த டைமுக்கு சாப்பாடு டைமுக்கு சாப்பிட்ருவோம், சாப்பிட்டு தான் போவோம். எங்களால் எந்த யாருக்கு எந்த இதுவும் கிடையாது, அப்படியே ஓடிட்டுருக்கு. என் பேர் ஏழுமலை. இங்கே 4 வருஷமாக ரியாத்தில் இருக்கேன். இங்கே இப்போ நோம்பு சாப்பிட்ருக்காங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எல்லாம் நார்மலாக நாங்கள் ஊரில் எப்படி இருக்கிறோமோ, எப்படி வேலைக்காட்டில் எப்படி இருக்கிறோமோ, சாப்பாடு தண்ணி அந்தமாரி நாங்கள் சாப்பிட்டு தாங்கிறோம். தண்ணி குடிக்கிறோம். எதுவும் யாரும் எங்களை தொந்தரவு பண்ணல. இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு எதுவும் சொல்ல கிடையாது. நாங்கள் மட்டும் எங்கள் வேலை என்னவோ கரெக்டாக பார்க்குறோம், சாப்பாடு என்னவோ சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம். யாரும் எதுவும் சொன்னது கிடையாது எங்களை. இந்த ரமலான் மாதத்துல பகல் டைம்ல உங்களை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நாட்டுக்காரங்க ஏதாவது தொந்தரவு பண்ணியிருக்காங்களா? வணக்கம்ங்க. என் பேர் மூர்த்தி. நான் சவுதியில் ஒரு 18 வருஷமாக இருக்கிறோம். எல்லாரும் ரம்ஜான் மாதம் இங்கே தான் இருக்கிறோம். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. சாப்பிடலாம்னு கிடையாது. பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. சாப்பிட்டு ரூமில் சாப்பிட்றதா ரூமுக்கு சாப்பிட போகிறோம். ஹோட்டல்னு விற்கிறாங்க, சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போய் சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. என் பேர் பெருமாள் மருதவாணன். நான் இங்கே சவுதியில் 7 வருஷமாக இருக்கேன். நான் நோன்பு டைம்லலாம் என்னை சாப்பிடாம இருக்கணும் கொள்ளணும்னு என்னை யாரும் இதுவரையும் சொன்னதில்லை, கொண்டதில்லை. நாங்கள் காலையிலையும் என்னென்னில் 2 பேர் வராங்க சாப்பிட்றதுக்கு. யார் ரூமில் தான் சமைச்சு சாப்பிட்றோம். வெளியிலையும் இது பண்ணி சாப்பிட்லாம், அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கூட இப்போ நோன்பு இருக்காங்க. எனக்கு இப்போ டைமுக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடு எனக்கு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் சாப்பிடாம இருக்கணும் கொள்ளணும்னா யாரும் இதை ஒன்றும் கட்டாயப்படுத்தலை. அவங்கவுங்க விருப்பம் தான் சாப்பிட்றது கொள்வது. என் பேர் கோபிகண்ணன். நான் ரியாத்தில் 3 வருஷமாக டிரைவர் வேலை பார்க்குறேன். ரம்ஜான் பகலில் சமைச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யாரும் ஏன் சமைச்சு சாப்பிட்ற இவ்வளோன்னு யாரும் சொல்கிறதில்ல. நான் இந்த பள்ளியில் போய் கூட்டாளிங்களோட நோன்பு தவணை தான் வந்துட்டுருக்கேன். அங்கேயும் யாரும் என்ன ஒன்றும் சொல்கிறதில்ல. என் பேர் ராஜேந்திரன். நான் சவுதியில் 15 வருஷமாக இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை. அவரவர் இஷ்டம், காலைல சாப்பிட்லாம், சாப்பிட்டு போகலாம் ஹோட்டல் போயிட்டு. இங்கே யாரும் எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவரவர் இஷ்டம், அவருக்கு சாப்பிட்லாம், ரூமில் இருக்குன்னா இருக்கலாம், வெளில போகிறோன்னா போகலாம். அவரவர் இஷ்டம். இங்கே யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க, யாரும் பிடிக்க மாட்டாங்க. சாப்பிட்லாம், ரூமில் இருந்துக்கணும். என் பேர் பாஸ்கரனுங்க. நான் 27 வருஷமாக சவுதியில் இருக்கிறேங்க. அப்படியெல்லாம் பெரிய பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. பாருங்க, நான் பின்னாடி யாருமே இல்லை. ஒன்று அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், இதான் நிலவரங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. பாரு, நான் இப்போ கூட டீ குடிச்சிட்டு தான் வந்தேங்க. அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க செய்யலாம், யாரும் எந்த தொல்லையும் கொடுக்கறதில்ல. நம்ம தொல்லை யாருக்கும் கொடுக்காதுன்னு தான் சரி, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை.